ஒரு தகப்பனார், அவருக்கு நிறைய பெண் பிள்ளைகள், ஒரே ஒரு ஆண்மகன், ஒரே ஒரு பையன்தான். அவனை தான் ரொம்ப நல்லா வளர்த்தார். பெரிய பையன் அவன். பிள்ளைகளையும் முடிஞ்ச அளவுக்கு வளர்த்தாரு. ஆனால் அவனை ரொம்ப படிக்க வச்சார். காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், எனக்கு அப்புறம் என் பிள்ளைகளை அவன் பார்த்து அவங்களுக்கு திருமணம் பண்ணி கொடுத்துருவான் அப்படின்னு சொல்லி நல்லா படிக்க வச்சு நல்ல வேலை வாங்கி கொடுத்தாரு. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை இந்தியாவில். அந்த காலத்திலே கை நிறைய சம்பளம். திருமணமாகி சில மாதங்கள்லேயே தகப்பனையும் தாயையும் தங்கைகளையும் விட்டு அந்த மனுஷன் போய்விட்டார். போன பிறகு இந்த தகப்பனுடைய இருதயம் உடஞ்சி போச்சு. கடைசியில் அவர் பிள்ளைகளெல்லாம் கரை சேர்த்துட்டார். அப்புறம் சாகிற நேரத்தில் ஆனாலும் தகப்பனுடைய இருதயம் பாருங்கள், அவரை பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டார். ஆனால் அவரை தகப்பனை அவர் பார்க்கல. அவர் சில காரியங்களை சொன்னார். அது பண்ண முடியல, இது பண்ண முடியல, வரணுன்ட்டு. கடைசியாக மரித்த பிறகு தான் வந்தார். அந்த தகப்பன் உயிரோடு இருக்கும்போது பார்க்க முடியல, வரல. இருந்தாலும் மரித்த பிறகு தான் அவர் வந்தார். காலங்கள் போச்சு. அவருக்கு ஒரு பெண் பிள்ளை பிறந்தது. அதை அமெரிக்காவில் கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. அது அமெரிக்காவுக்கு போயிடுச்சு. கடைசியில் அவர் சாகும்போது நான் கூட நின்று கொண்டிருந்தேன். அப்போ அந்த மனுஷன் சொன்னார், ஒரே ஒரு தடவை என் மகளை நான் பார்க்கணும்னு சொன்னார். அந்த மகளுக்கு விசா கிடைக்கல. ஆனால் என்ன கொடுமைன்னா, அந்த மகளுக்கு கிடைக்கல, அவர்கள் குடும்பத்தார் அங்கே கூட இருந்தவங்களுக்கெல்லாம் கிடச்சிருச்சு. எல்லாரும் வந்துட்டாங்க. அத்தனை பேரும் அவர் பக்கத்தில் நிற்கிறாங்க. அந்த மனுஷன் கேட்டார், இவ்வளோ பேர் வந்துட்டாங்க, என் மகளை மட்டும் ஒரு தடவை பார்க்க முடியலன்னாரு. பார்க்காமையே கடைசியில் கண்ணு மூடிட்டார், மரித்து போனார். கர்த்தர் கணக்கு தீர்க்கிறவர். உன் தகப்பன் உன்னை பார்க்க ஆசைப்பட்ட போது நீ பக்கத்தில் போய் நிற்க முடியலல்ல, கையை பிடிச்சி பேச முடியலல்ல, உன் தகப்பனுக்கு ஆறுதலாக 4 வார்த்தை சொல்ல முடியலல்ல. ஆனால் நீ சாகும்போது, நீ மரணம் அடையும் போது, நீ உன் பிள்ளைகள் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பதில் என்ன நியாயம் இருக்கிறது?